ஆதிக்கு இன்று மிகவும் மனது நிறைவாக இருந்தது. தன் தங்கையின் திருமணத்தை பற்றி பேசி முடிவெல்லாம் எடுத்து விட்டாச்சு. அதே நேரம் கார்த்தியின் உறுதியான காதலையும் கண்டு கொண்டான். இதற்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் நினைத்தவன் இந்த விஷயத்தை எல்லாம் வைஷுவிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசையாக வீட்டிற்கு கிளம்பி சென்று கொண்டிருந்தான். வீட்டிற்கு சென்றவன் கார்த்தியை சந்தித்தது முதல் நடந்தது அனைத்தையும் வைஷுவிடம் சந்தோஷமாக கூற, நான் தான் சொன்னேனே ஆதி, எங்க கார்த்தி அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பையன்னு. இல்லடி, உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை வருஷமா அவனை தெரியும்? ஒரு 2 வருஷமா? அதுக்கு முன்னாடி உனக்கு பழக்கம் இல்லையே. இதோ உன்னோட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தா நீ சொல்றத நான் நம்பி இருப்பேன். இது என் தங்கச்சியோட வாழ்க்கடி, அதுல அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்ல. இப்பவே அவன் பயந்து பின்வாங்கினானா நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது அணுவை கைவிட மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? எனக்கு புரியுது ஆதி, ஒரு அண்ணனா இருந்து நீங்க யோசிக்கிறது எல்லாம் சரிதான். எனக்கு நீங்க சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதே சமயம் நீங்க இப்படிதான் வந்து சொல்வீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பாருடா, அவ்வளோ நம்பிக்கை ஃப்ரெண்டு மேல. இல்லையா பின்ன, அவன் யாரோட ஃப்ரெண்டு? இந்த வைஷுவோட ஃப்ரெண்டு. கரெக்டா தான் இருப்பான். அது சரி, இதுக்கு மேல கடகடன்னு நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு அம்மா கிட்ட பேசி நாள் குறிக்க சொல்லணும், மண்டபம் பிக்ஸ் பண்ணணும், கேட்டரிங் சொல்லணும், நிறைய வேலை இருக்குதுடி. அப்புறம் அணுவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். என்ன ஆதி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா? அசால்ட்டா பண்ணிட மாட்டீங்க? அது என்னவோ கரெக்ட் தான். ஆனா நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன் வைஷு. இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னு எல்லாரையுமே கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஏன் ஆதி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்ல? இல்லடி, எனக்கு என்னவோ கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதனால ரொம்ப கிராண்டா செய்யணும்னு விருப்பப்படுறேன். உங்க விருப்பம் போலவே பண்ணுங்க ஆதி. உங்க தங்கச்சிக்கு நீங்க எப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே பண்ணுங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏண்டி, எனக்கு இப்படி ஒரு அண்ணனோ தம்பியோ இல்லையே. அப்படி மட்டும் இருந்திருந்தா அவங்களும் எனக்கு இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அதான் உங்க அண்ணன் விஸ்வா இருக்கானே, அப்புறம் என்ன? விஸ்வாண்ணா இருக்காருதான். அவரு இப்பதானே பழக்கம் ஆச்சு. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளை தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டேன்டி உன்னோட வளகாப்ப பத்தி. என்ன சொன்னாங்க அத்தை? பிரியங்காவுக்கு 7வது மாசம் வந்ததும் உனக்கும் பிரியங்காவுக்கும் சேர்த்து ஒன்னா வளகாப்பு பண்ணிடலாம்னு சொல்றாங்கடி. வாவ், சூப்பர் ஆதி. இந்த விஷயத்துல நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும். இல்லடி, கார்த்தி வீட்டுக்கு கிளம்புற அர்ஜென்ட்ல நான் அதை மறந்தே போயிட்டேன். உனக்கு இதுல ஓகே தானே? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல? என்ன அது இப்படி சொல்றீங்க? அக்காவுக்கு எனக்கும் ஒன்னா பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். இல்ல வைஷு, இப்போ 7th மந்த் தான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்ப. பட் 9th மந்த்னும் போது உன்னால முடியாது இல்லடி. பிரியங்காவுக்கு கூட அப்போ 7வது மாசமா தான் இருக்கும். அவ சமாளிச்சுக்குவா. ஆனா உன்னால முடியுமான்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் என் புருஷன் இருக்காருல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு, நான் எதுக்கு பயப்படணும்? இல்லடி, இது ட்வின்ஸ் பேபி. அப்படி இருக்கும்போது நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. ஹதி, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்காது. நல்லா கேட்டுக்கோங்க. என் வளகாப்பு ஃபங்க்ஷனை நல்லா கிராண்டா பண்ணணும், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி. சொல்லுடி செல்லம், உனக்கு எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி பண்ணிடலாம். நான் சொல்ல மாட்டேன். என் மனசுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. எனக்கு அது போதும். பாருடா, மாமனுக்கே டெஸ்ட் வைக்கிறியா? சரி, நான் எப்படி பண்றேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாரு என்றவன் ஹரிக்கும் விஸ்வாவிற்கும் போன் பண்ணி அணுவின் திருமண விஷயத்தை பற்றி பேச அவர்களை எப்பொழுதும் சந்திக்கும் காஃபி ஷாப்பிற்கு வர சொன்னான். பிறகு வைஷுவிடம், சரிடி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஹரியையும் விஸ்வாவையும் மீட் பண்ணணும். இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. போயிட்டு வாங்காதி. ஓகேடி பாய் என்றவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இவன் செல்வதற்கு முன்பே ஹரியும் விஸ்வாவும் வந்து அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்க இவனை பார்த்தவுடன் சந்தோஷமாக வரவேற்றனர். வேகமாக சென்று அமர்ந்த ஆதி விஸ்வாவை சுட்டரிப்பது போல முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். டே ஆதி, எதுக்குடா வந்ததுல இருந்து இப்படி என்னை எரிக்கிற மாதிரியே பாக்குற? நான் என்ன பண்ண? இன்னைக்கு ஆபீஸ்ல கூட நான் எந்த தப்பும் பண்ணலையே. என் வேலையெல்லாம் நான் எவ்வளவு அழகா கரெக்டா செஞ்சேன் தெரியுமா என்று கூறவும் அப்பவும் அவனை முறைத்து கொண்டேதான் இருந்தான். அதை பார்த்த ஹரி, டே என்னடாச்சு, ஏன் அவன் இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்னு தான் சொல்லேண்டா. டே விஸ்வா, நீ ஏதாவது சேட்டை பண்ணிட்டியா?
டேய் சத்தியமா நான் எதுவும் பண்ணலடா, என்ன நம்புடா என்றவன் ஆதியை பார்த்து, ஆதி தயவு செஞ்சு இப்படி முறைக்காத, எதுக்கு இப்படி என்ன முறைக்கிறன்ற விஷயத்த சொல்லுடா, இதுக்கு மேல எனக்கு பொறுமையே கிடையாது. ஹனு கார்த்தி லவ் பண்றது உனக்கு தெரியுமாடா என்றதும் ஹரிக்கு பக் என்று தூக்கி வாரி போட்டது. ஆதி அப்படி கேட்டதும் விஸ்வாவிற்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. உடனே ஹரி, டேய் என்னடா பேசுற, ஹனுவும் கார்த்தியும் லவ் பண்றாங்களா? ஆமாண்டா, உனக்கு வேணா விஷயம் தெரியாம இருக்கலாம், இதோ இங்க இருக்காரு இந்த சாரு, அவருக்கு கண்டிப்பா தெரியும் என்றதும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு குற்ற உணர்ச்சியில் அமர்ந்திருக்க அவனை பார்த்த ஹரி, மச்சான் ஆதி சொல்ற மாதிரி அவங்க லவ் மேட்ரு உனக்கு தெரியுமாடா? தெரியும்டா. அட பாவி, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையடா, ஒரே வீட்டுல தானே இருக்கோம், ஒன்னா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் என்கிட்டயாவது நீ சொல்லி இருக்கணும் இல்ல? இல்லடா, எனக்கே நேத்துதான் இந்த விஷயம் தெரியும் என்றதும் ஹரி திருதிருவென்று முடித்துக் கொண்டிருந்தான். டேய் மச்சான், இவன் என்னடா இப்படி குழப்பறான், நேத்துதான் அவனுக்கு இந்த விஷயமே தெரியும்னு சொல்றான், நீ என்னடான்னா அவனை கேட்கறத பார்த்தா ரொம்ப நாளா உன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்ல ஹரி, அவனுக்கும் நேத்து தான் விஷயம் தெரியும், ஆனா நேத்து தெரிஞ்சது இல்ல, இன்ன வரைக்கும் என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அவன். டேய் மச்சான், இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கே வரலையேடா, நீ மட்டும் வந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு உன்கிட்ட நான் பேசணும்ன்ற முடிவுல தான் இருந்தேன். கிழிச்ச, ஏன் ஒரு போன் பண்ணி பேசுறதுக்கு என்ன? சரி, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல தானே, ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா ரெண்டு பேரும்? உடனே ஹரி, இல்லடா, நீ வேற ஏதாவது வேலையா இருப்ப, இல்ல வயசு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியோ, இல்ல ஹாஸ்பிட்டல் போயிருப்பியோ, அப்படிதான் நான் நினைச்சேன். நல்லா நினைச்சுங்க. சரி சொல்லு விஸ்வா, இந்த விஷயம் உன் பொண்டாட்டி தானே முதல்ல தெரியும்? ஆமாண்டா, அவதான் என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்கா. நேத்து தான் எனக்கும் வைஷுவுக்குமே உண்மை தெரியும். தெரிஞ்ச போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மச்சான், நான் சொல்றேனே, நீ தப்பா நினைச்சுக்காத, அந்த கார்த்தியை பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனாதான் இருக்கான், அவனை தாராளமா அணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்டா, மத்தபடி நீ ஸ்டேட்டஸ் பாத்தீனா சரி வராதுதான் என்று விஸ்வா கூற, அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், உன்கிட்ட நான் கருத்து கேட்கல, புரியுதா? என்கிட்ட இந்த விஷயத்த ஏன் மறைச்சன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். அதான் சொல்றேன் இல்லடா, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலன்னு. சரி, இதோட விடுங்க. ஹரி, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காகத்தான் இங்க வர சொல்லி இருக்கேன். அப்போ நீ இவ்வளவு நேரம் பேசுனது முக்கியமான விஷயமே இல்லையாடா என்று ஹரி ஆச்சரியமாக கேட்க, சப்பா, இவன் ஒருத்தன் சமாளிக்கிறத விட செவுத்துல போய் நங்கு நங்குன்னு முட்டிக்கலாம். எப்ப இருந்துடா ஹரி நீ இவ்ளோ டியூப்லைட் ஆன? சாரிடா மச்சான். சொல்றத முழுசா கேளுங்க. இன்னைக்கு கார்த்தியோட வீட்டுக்கு போயிட்டு நான், அம்மா, சித்தி, சித்தப்பா, அப்பா, வைஷு எல்லாரும் கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு வந்துட்டோம். டே, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்ல. திடீர்னு போகணும், இன்னைக்கு நல்ல நாளா இருக்குதுன்னு அம்மா சொன்னாங்க, அதனால யோசிக்காம சட்டுன்னு கிளம்பிட்டோம். உடனே விஸ்வா, டேய் அப்ப நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஐயே, மூஞ்சே பாரு, வந்துட்டான். என் தங்கச்சி அவன் ஆசைப்படுறாடா, அவளை எப்படி விட முடியும்? என்னாதி, வந்ததுல இருந்து ஓன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க, அவ எங்களுக்கும் தங்கச்சி தான், நம்ம தங்கச்சிக்குன்னு சொல்லி பழகு. இந்த வெங்காயத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல, வந்துடுவீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு, மத்த விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்டுருங்க. சரி, நீ மேற்கொண்டு விஷயத்த சொல்லு. இந்த 1 வீக்குள்ள அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு இருக்கும், அதுவும் நல்லா கிராண்டா. ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற, அவங்க படிச்சுட்டு தானே இருக்காங்க. இல்லடா, இந்த நிச்சயதார்த்தம் பண்றதே நாளை பின்ன யாரும் பொண்ணோ மாப்பிளையோ கேட்டு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான். சரி புரியுது, அப்போ கல்யாணம் அது அவங்க படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஓகே ஆதி, ரொம்ப நல்ல விஷயம். உன்ன மாதிரி பெருந்தன்மையா எல்லாரும் இருக்க மாட்டாங்க. போதும் போதும், எனக்கு இப்பவே கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் இருக்குது. டே ஹரி, என்னடா இவன், நான் எது சொன்னாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படித்தானே தெரியும் இல்ல, அவன் ஏற்கனவே உன் மேல கோலக்கான்ல இருக்கான், ஒழுங்கா மூடிக்கிட்டு உட்காரு. இது வேறையா, திரும்புற பக்கமெல்லாம் கண்ணி வெடியா இருந்தா நான் என்னதான்டா பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணு. அப்புறம் ஆதி, டேட் பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லடா, ஜோசியருக்கு போன் பண்ணி அம்மா கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு நான் வீட்டுல வந்து அத்தை மாமா கிட்ட சொல்றேன், சரியா? ஓகேடா, அப்போ வாங்க கிளம்பலாம். என்னடா மச்சான், இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே கிளம்புறதா என்று விஸ்வா கேட்க, வேற என்ன பண்ணணும், நம்ம 3 பேரும் தண்ணி அடிச்சு ரொம்ப நாளாச்சு, பேசாம போயிட்டு வரலாமா என்றதும் ஹரியும் ஆதியும் அவனை பார்த்து எரித்து விடுவது போல முறைத்தவர்கள், ஏண்டா எங்க பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கு, இந்த நேரத்துல எங்களுக்கு தண்ணி அடிக்கிறது சந்தோஷமா இருக்குமா? உனக்கு வேணா நீ மட்டும் போய் ஊத்திக்கோ, எங்களை ஆள விடு என்றவன் வேகமாக எழுந்து புறப்பட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான்.
ஹரி விஸ்வாவை பார்த்து, நீ இப்ப வரியா இல்ல நான் கிளம்புவா? இல்லடா நானும் வரேன். வீட்டுக்கு வாடா, உன் பொண்டாட்டி கிட்ட போய் உன்னை நான் போட்டு கொடுக்கறேன். தயவு செஞ்சு அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாதடா. அவ்வளவுதான். அவ வேதாள முருக மரத்துல ஏறுற மாதிரி முறுக்கிட்டு தெரியவா. அப்புறம் அவளை சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். உன்னை பார்த்து பொண்டாட்டிக்கு அவ்வளோ பயப்படுற மாதிரி தெரியலையே. அவ்வளவு பயம் இருக்கிறவன் என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பியா? ஏப்பா சாமிங்களா, என்ன ஆளை விட்டுருங்கடா. இனி வாழ்க்கையில என்னைக்குமே உங்ககிட்ட தண்ணி அடிக்கலாம்னு நான் கேட்கவே மாட்டேன். அந்த பயம் இருக்கணும், வா என்று அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ள அனைவரிடமும் இந்த விஷயத்தை பற்றி கூற கவிதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதே நேரம் கௌசல்யாவும் சுரேஷும், பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ள பார்க்கதான் ரொம்ப வசதி பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட ஒரு பந்தாவே இல்லைங்க. ஆமா கௌசி, இந்த விஷயத்துல நமக்கு வந்திருக்க 2 மாப்பிள்ளைங்களுமே சொக்க தங்கம் என்றதும் உடனே விஸ்வா, அப்பா அவங்க 2 பேரும் சொக்க தங்கம்னா நான் என்ன பித்தளையா? நீயும் தான்ப்பா, ஆனா நீ மாப்பிள்ளை இல்லல்ல, நீ என் புள்ள, தங்கமான புள்ள என்றதும் உடனே ஹரி அவன் மூஞ்சியிலே துப்பி விட்டு, இப்படி கேட்டு வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அதுக்கு என்னடா பண்றது, அப்பப்போ லிஸ்ட்ல என்ன மறந்துடுறாங்க, அதனாலதான் நானும் இங்கதான் இருக்கேன்னு காட்டிக்க வேண்டியதா இருக்கு என்று கூறியவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றனர். அதே நேரம் இரவு தூங்கும் நேரம் கார்த்தி அனுவுக்கு போன் செய்தான். போனை எடுத்தவள், டீ கார்த்தி, என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? முன்னாடியே பண்ணுவேன்னு நினைச்சேன். ஏண்டி தூங்கிட்டியா? ஆமாண்டா, இப்பதான் படுத்த, சரியான தூக்கம். சரி, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் போனை வச்சிடுறேன், நாளைக்கு நம்ம காலேஜ்ல மீட் பண்ணி பேசலாம். இல்ல, அதான் எழுந்துட்டேன்ல, பரவாயில்ல, விஷயத்த சொல்லு. உங்க வீட்டுல இன்னைக்கு ஏதாவது உங்ககிட்ட விஷயம் சொன்னாங்களா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. அனு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. பாருடா, இன்னைக்கு சாருக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? நான் முத்தம் கூட கொடுக்கலையே இன்னைக்கு. அடி போடி, அதை விட இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் முத்தத்தை விட பெரிய சந்தோஷம் இன்னைக்கு கிடைச்சிருக்கா? சரி இருக்கட்டும், என்ன விஷயம்? இன்னைக்கு மதியம் நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்ல, அப்ப திடுதுப்புன்னு வந்து என்னை யாரோ கார்ல கடத்திட்டு போயிட்டாங்கடி. என்ன கார்த்தி சொல்ற? உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல? இல்ல, கடைசியில பார்த்தா என்னை கடத்தினது உங்க அண்ணா ஆதிதான் என்று அப்பொழுது தொடங்கி அவன் திருமண விஷயம் வரை அனைத்தையும் சொல்லி முடிக்க அணுவுக்கு கண்கள் விரிந்து விட்டது. என்னடா சொல்ற? அப்போ இன்னைக்கு வீட்டுல இருந்து உங்க வீட்டுல வந்து பேசிட்டு போனாங்களா? ஆமாண்டி, அநேகமா நாளைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வருவோம்னு நினைக்கிறேன். டேய், என்னடா இப்படி திடீர்னு சொல்ற? எனக்கு ஒரு மாதிரி கை கால் இல்லாம பதட்டமாகுதுரா. ஏண்டி, நீ என்ன முதல் தடவை என்ன பார்க்க போற? அதான் டெய்லி பாத்துட்டு இருக்கோமே. அது இல்ல, ஆனா உங்க அப்பா அம்மாவை நாளைக்கு தானே முதல் தடவை பார்க்க போறேன், அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா அவங்க ரொம்ப கேஷுவல் டைப் தான், உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்கள பார்த்து நீ பதட்டப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. சரிடா, நாளைக்கு கன்ஃபார்மா வரீங்களா? ஆமாண்டி, நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பா வருவோம். ஆனா ஆதி என்ன எதுக்கு இப்போ அவசர அவசரமா நமக்கு என்கேஜ்மெண்ட் பண்றாரு? அதான் இவ்ளோ நேரம் ரீசன் சொன்னேன்ல, அப்ப திரும்பவும் அதையே கேக்குற? அவரே பண்ணி வைக்கிறனாலும் நீ வேண்டாம்னு சொல்லிடுவ போல இருக்கே. சச்ச, அப்படி இல்ல கார்த்தி, எனக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷம்தான். சரி, அப்ப நாளைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லு, உனக்கு மேட்சிங்கா நானும் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். சரி, அத நான் நாளைக்கு சொல்றேன். இப்போ உன்னை நான் கட்டிக்க போறேன்ல, அப்போ இனிமே நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். எதே மாமான்னு கூப்பிடணுமா? எங்க கார்த்தி மாமான்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடு. ஐய, நான்லாம் கூப்பிட மாட்டேன், எனக்கு மாமாவெல்லாம் வராது. இப்ப நீ கூப்பிடலன்னு வச்சுக்கோயேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் வேற மாதிரி டார்ச்சர் பண்ண வேண்டி சொல்லிட்டேன். என்னடா நீ இப்படி எல்லாம் மிரட்டுற? இப்படி எல்லாம் மிரட்டினா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவேன், பாத்துக்க. அடி பாவி, அப்படி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத. உங்க அண்ணன் வேற என்ன மிரட்டிட்டு போயிருக்காரு, என் தங்கச்சியை ஒழுங்கா பாத்துக்கணும்னு. அவகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினா உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லி இருக்காரு. கேட்டல்ல, அந்த பயம் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ என்கிட்ட. அம்மா தாயே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தான் நான் போன் பண்ணேன். நான் போனை வச்சிடுறேன், எனக்கு தூக்கமா வருது. சரிடா, எனக்கும் தான். ஓகே, பாய், குட் நைட் என்று சொல்லிவிட்டு இருவரும் போனை வைத்து விட அடுத்த நாள் காலை குளித்து முடித்து விட்டு கல்லூரிக்கு கிளம்பிய அணுவை பார்த்த கௌதமி, எங்கடி கிளம்பிட்ட? அம்மா, என்ன கேள்வி இது? காலேஜுக்கு தான். இன்னைக்கு நீ ஒன்னும் காலேஜுக்கு போக தேவையில்லை.
ஏமா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீ காலேஜுக்கு போனா என்ன அர்த்தம்? என்னமா சொல்றீங்க என்று ஒன்றுமே தெரியாதவள் போல பேசியவளிடம், என்னடி உன்கிட்ட யாருமே சொல்லலையா? யாரும் எதுவும் சொல்லலையேம்மா. மேடம் தான் கார்த்தியை லவ் பண்றீங்களாமே, அதான் அவங்க வீட்ல இருந்து சம்மந்தம் பேசி பொண்ணு பார்க்க வர்றாங்க. நிஜமாவாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கோடி. அப்பொழுது அங்கே வந்த கண்மணி, இந்த விஷயம் உண்மையாலுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்லு பாப்போம் என்றதும் திருத்திருவென்று முழிக்க அவள் காதை பிடித்து திருகிய கண்மணி, ஹனு, உங்க அம்மா கிட்ட வேணா நீ போய் சொல்லலாம், ஆனா என்கிட்ட போய் சொல்ல முடியாது. மரியாதையா சொல்லு, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? ஆமா, என்ன எல்லாரும் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, ஒரு வார்த்தை நீங்க யாராச்சும் என்கிட்ட சொல்லிருப்பீங்களா? நேத்து நைட்டு கார்த்தி தான் எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். அவன் மட்டும் சொல்லலன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. கொஞ்சமாச்சும் உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குதா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்டயே மறைப்பீங்களா? அடியே லூசு, உன்கிட்ட மறைக்கணும்னுலாம் நாங்க ஆசைப்படலடி. உனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள அந்த கார்த்தி பையன் உளறிட்டானா? அவன் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டான். சரி சரி, ரொம்ப பேசாம ரூம்குள்ள போ. இன்னைக்கு நீ காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்லை. என்னம்மா, அவங்க ஈவினிங் தானே வருவாங்க. ஆமாண்டி, அதுக்குள்ள உன்னால காலேஜ்ல இருந்து திரும்பி வர முடியாது, லேட் ஆயிடும். அதுக்கு தான் இன்னைக்கு லீவ் போட்டுரு. சரி பெரியம்மா, அப்புறம் ஈவினிங் உனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு புடவையும் ஜுவல்ஸும் பெரியம்மா கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல தாரேன். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈவினிங் அதை கட்டிக்கிட்டு தயாராகிடு. புரியுதா? என்னம்மா, சாரி தான் கட்டணுமா? ஏன் சுடிதார்ல இருக்க கூடாதா? நாங்க சொல்றத மட்டும் செய். உன் இஷ்டத்துக்கு காதலிச்சல்ல, அப்போ எல்லாமே இனிமே எங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும் சொல்லிட்டேன். அது சரி, ஆனா ஒன்னா இதவே சொல்லி பிளாக்மெயில் பண்ணுங்க என்று முகத்தை ஒரு வெட்டி வெட்டி விட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அக்கா, இவ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னதான் பண்ண போறோமோ? அந்த கார்த்தியோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். நம்ம கிட்டயே இந்த போடு போடுறாளே கார்த்தி அம்மா, ரொம்ப ரொம்ப பாவம்தான். இல்லடி, என் அனுபவ பத்தி எனக்கு தெரியும். அவன் நம்ம வீட்டுலதான் அப்படி எல்லாம் நடந்துக்குவா. கண்டிப்பா கார்த்தி வீட்டுல போய் அங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டா என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்கு வந்த ஆதி வைஷ்ணவியை அழைத்து கொண்டு வந்து, அம்மா, ஜோசியர் கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டீங்களா? ஆமா ஆதி, வர 15ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காரு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தையும் வச்சிடலாம்னு சொல்லிருக்காரு. சரிம்மா, அப்ப நான் மண்டபத்துக்கு ரெடி பண்றேன். அப்புறம் நீங்க கார்ட்ஸ் அடிக்க ரெடி பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி வைஷு, அப்ப நான் ஆபீஸ் கிளம்பவா? சாப்பிட்டு போங்காதி. இல்லடி, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் ஹால் புக் பண்ண வேற போகணும். அதுக்கப்புறம் கேட்டரிங் சொல்லணும். சோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன விட்டுரு. நாளையில இருந்து உன் கூட ரெகுலரா சாப்பிடுறேன். ஆனா நீ டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, ஓகேவா? சரி என்று கூறவும் வேகமாக அலுவலகம் புறப்பட்டு சென்றவன் சிட்டியிலேயே இருக்கும் ஒரு பெரிய ஹாலை புக் செய்து விட்டு கண்மணிக்கு போன் பண்ணி விஷயத்தை கூறியவன் கேட்டரிங் வேலையையும் முடித்து விட்டான். அம்மா, நாளைக்கு போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம், ஓகே தானே? ஓகே தான், கண்டிப்பா போலாம். சரிம்மா, அப்போ ஈவினிங் அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க ஒரு 4:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரி, நான் லஞ்சுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் வைஷுவை பாத்துக்கோங்க. என்னடா நீ டெய்லி சொல்ற, ஏதோ குழந்தை பாத்துக்கன்ற மாதிரி. எங்க மருமகளை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா உன்னோட வேலையை பாரு என்று கூற, அம்மா, அத்தை மாமா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த பத்தி சொல்லலையே, அவங்கள கூப்பிட வேண்டாமா? இல்லப்பா, அவங்க பொண்ணு தானே பார்க்க வர்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வரல, அவங்க 3 பேர் மட்டும்தான் வர்றாங்க. அதனால சம்மந்தி வீட்டுல நான் இதை பத்தி சொல்லல. நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம முறையா அழைச்சுக்கலாம். சரிமா என்றவன் போனை வைத்து விட மாலை பெண் பார்க்கும் படலத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் ஜோராக நடந்து கொண்டிருந்தது. 3 மணி இருக்கும் பொழுது அனு என்று அழைத்து கொண்டே வைஷு உள்ளே வர, ஹனி வாங்க வாங்க. என்ன அனு, ரெடியாக ஆரம்பிச்சிட்டியா? இல்ல நீ 4:30 தானே வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு 4 மணிக்கு தான் ரெடி ஆவியா? இப்போ வந்து கிளம்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? சரி இருங்க, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று முகத்தை கழுவி விட்டு வந்தவள், அண்ணி ஃபர்ஸ்ட் இந்த சாரியை கட்டிடவா? ஆமா அதான் பெஸ்ட். நீ சாரி கட்டிட்டு உக்காந்தினா நான் உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன். நீ அப்படியே மேக்கப்பையும் முடிச்சிரு. சூப்பர் அண்ணி, ஆனா உங்களால அவ்வளவு நேரம் நிக்க முடியுமா?
உனக்கு தலை மட்டும் தானே சீவ போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ மத்த வேலையெல்லாம் பார்க்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியண்ணி என்றவள் வேக வேகமாக புடவையை அழகாக கட்டி கொண்டு வந்து அமர்ந்து முகத்திற்கு மேக்கப் போட தொடங்க, அதே நேரம் வைஷுவோ அவளுக்கு ஹேர் ஸ்டைல் செய்து முடிக்க, அப்பொழுது அங்கே வந்த கண்மணி, அடடா ஹனு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க இந்த புடவையில. சரி, இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. வைஷு, இந்த பூவை இவ தலையில வச்சு விட்டுருமா. என்ன பெரியம்மா, இவ்ளோ பூ எதுக்கு? பூ வேணாம்னு சொல்லக்கூடாதானோ? நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். சாரி பெரியம்மா, இன்னொரு டைம் என் முன்னாடி இப்படி பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வைஷு, இந்த பூ உனக்கு தான், தலையில வச்சுக்கோ. அத்தை, நீங்களே வச்சு விட்டுருங்களேன். என் செல்ல மருமக என்று திருஷ்டி கழித்தவர் அவளை திரும்பி நிற்கவும் அவள் தலையில் பூவை வைத்து விட்டு அணுவை முறைத்து விட்டு சென்றார். அண்ணி, அம்மாவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். இல்லனோ, இன்னைக்கு எனக்கு அத்தை கையால பூ வச்சுக்கணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். வாயாடி, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு, என் வேலையை நான் முடிச்சிடுறேன் என்று அழகாக பூவை வைத்து ஜோடித்து விட்டவள் கண்மணி கொடுத்து சென்ற நகைகளை எல்லாம் போட்டு விட்டு ஒரு முறை அவள் முன்பு வந்து நின்று பார்த்தவள், ஹனு, சான்ஸே இல்ல, இன்னைக்கு தாறு மாறா இருக்க. கார்த்தி உன்னை பார்த்து இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அடம் பிடிக்க போறான் என்றதும் அவள் முகம் குங்குமம் போல சிவந்து விட்டது. என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நிஜமா தான், இன்னைக்கு நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியா என்றவள் கண்ணாடி முன்பு நின்று தன்னை ரசித்து பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி வந்து விட்டான். அவனின் குரல் கேட்டதும், வைஷு, அனு, நீ ரூம்ல இரு, நான் ஆதி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று வெளியே வர தன் மனைவி அழகாக தயாராகி இருப்பதை பார்த்தவன் கண்களுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நேரம் அவனுக்கு இருந்த டென்ஷன் அப்படியே மொத்தமாக பனியை போல கறந்து விட்டது. அவள் தோளில் கை போட்டவன், என்ன வைஷு, நீதான் இன்னைக்கு பொண்ணு மாதிரி தயாரா இருக்கிற? என்ன ஆதி, நான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கேன், உங்க தங்கச்சியை நீங்க பாக்கலையே, வாங்க என்று அவன் கையை பிடித்து அழைத்து கொண்டு அறைக்குள் செல்ல, ஆதியை பார்த்தவுடன் எழுந்து நின்றவள், ஹனா என்று வெட்கப்பட, அடடா, ஏன் தங்கச்சி அது இவ்ளோ பெரிய பொண்ணாயிட்டாளா? அதுக்குள்ள புடவை கட்டினாலே பொண்ணுங்களுக்கு வயசு அதிகமாவே காட்டி கொடுக்குது. பரவாயில்லனோ, இன்னைக்கு நீ கொஞ்சம் அழகாத்தான் இருக்க. அன்னி பாருங்க அண்ணாவை எப்படி கிண்டல் பண்றாருன்னு. ஏங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டுருக்கேன், நீங்க என்னடான்னு இப்படி சொல்றீங்க? என்னடி, அவ அழகா இருக்கான்னு தானே சொன்னேன். சரி, ஓகே என்று கூறியவன், எனக்கு செம்மையா பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன், நீ சாப்பிட்டியா வைஷு? நான் சாப்பிட்டேன், நீங்க வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் என்று அவனை அழைத்து கொண்டு சென்று சாப்பாடு போட, மனைவியின் கையால் போட்ட சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவன் பின்பு மேலே சென்று தயாராகி கீழே வந்தான். அதே நேரம் கவிதாவிற்கு போன் செய்த வைஷு இங்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் கூற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, ஆனா ஏண்டி அத்தை எங்களை இன்வைட் பண்ணவே இல்ல? இல்லடி, அது என்னன்னா, கார்த்தி வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா கார்த்தி 3 பேர் மட்டும் தான் வர்றாங்க. அவங்க எந்த சொந்தக்காரங்களையும் கூட்டிட்டு வரல. அப்போ நம்மளும் நிறைய பேத்த கூட்டி வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்க அணுவை நேர்ல பார்த்ததில்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வராங்க, அதான் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு இன்வைட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. புரியுதுடி. சரி, நீ ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய நான் வச்சு செய்யறேன். நீ மட்டும் இல்ல, நானும் தாண்டி. ஓகே ஓகே என்ற கவிதா போனை வைத்து விட்டு, கடவுளே, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள். அதே நேரம் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் கண்மணி, விஸ்வநாதன், கௌதமி, ராமு, ஆதி, வைஷு என்று அனைவரும் வாசலுக்கு சென்று பார்க்க, அப்பொழுது கார்த்தி வீட்டில் இருந்து வந்தவர்கள் காரில் இருந்து இறங்க அவர்களை, வாங்க வாங்க, உள்ள வாங்க சம்பந்தி என்று மரியாதையாக அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைக்க, வெளியிலிருந்து பார்த்தவர்களுக்கே வீட்டை பார்த்ததும் ஒரு மாதிரி தலை சுற்றல் ஆகிவிட்டது. உள்ளே வந்ததும் அவ்வளவு பெரிய வீட்டை கண்டவர்களுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருந்தது. இப்பேற்பட்ட வீட்டுல இருந்தா பொண்ணு எடுக்க போறோம், ஐயோ கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கார்த்திக்கின் அம்மா மனதிற்குள்ளே கடவுளிடம் வேண்டிக் கொள்ள, அப்பொழுது கார்த்திக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இதனால் வரை அந்த வீட்டிற்கு அவன் வந்து செல்லும் பொழுது எல்லாம் வேறு மாதிரிய உணர்வு தோன்ற, இன்று அவனை மிகவும் அக்கறையாகவும் மரியாதையாகவும் கவனித்து அழைப்பவர்களை பார்த்து அவனுக்கு ஒரு நிமிடம் உடல் சிலிர்த்து அடங்கியது. பின்பு ஆதி, மச்சான் உள்ளவா, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? இல்லாதி, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நீ என்ன பொம்பளை புள்ளையா கூச்சப்படுறதுக்கு?
என் தங்கச்சியே அங்க கூச்சம் இல்லாம அழகா ரெடியாகி உக்காந்துட்டு இருக்கா, நீ என்ன இவ்வளவு கூச்சப்படுற என்றதும் உடனே கார்த்தி, அம்மா அவன் எப்பவுமே அப்படித்தான் தம்பி, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க என்றவனை அழைத்து கொண்டு அமர வைத்து விட்டு, சரி இருங்க அணுவை வர சொல்றேன் என்ற கண்மணி வைஷுவிடம், வைஷு நீ போய் அணுவை கூட்டிட்டு வாமா, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கத்த என்று அணுவின் அறைக்குள் நுழைந்தவள், அனு உன் மாப்பிளையும் உன் மாமியார் மாமனாரும் வந்துட்டாங்க, வெளியில வந்து உன் திருமுகத்தை காட்டிட்டு போறியா? ஹனி என்னன்னே தெரியல, இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன், இப்போ கை கால் எல்லாம் ஒத்துறது, இங்க பாருங்க என் கை எப்படி சில்லுன்னு இருக்குது. அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி டைப்னு எனக்கு தெரியல, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பதட்டப்படாம ரிலாக்ஸா வா சரியா? வைஷு என்று கண்மணி குரல் கொடுக்கவும், இதோ வந்துட்டேன் அத்தை என்றவள், இங்க பாரு அத்தை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, வா ஒழுங்கா அந்த காஃபி ட்ரைவை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு காஃபியை கொடு சரியா? ஐயோ இது வேறையா, ஏற்கனவே என் கையெல்லாம் நடக்குது, அந்த காஃபி ட்ரைவை அவங்க மேல கொட்டாம இருந்தா சரிதான். வாய முடிட்டு நீ வா ஃபர்ஸ்ட், இப்படியே விட்டா விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்ப என்றவள் அவளை அழைத்து கொண்டு வெளியே வரவும், கண்மணி காஃபி ட்ரேவை கையில் கொடுக்க அதை வாங்கியவள் ஒரு நிமிடம் நிமிர்ந்து கார்த்தியை பார்க்கவும், அவன் அணுவின் அழகில் அப்படியே ஒரு நிமிடம் குறைந்து போய் நின்று விட்டான். பின்பு மொத்தமாக கிட்டே வந்தவள் அவனுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் காஃபியை கொடுத்துவிட்டு கார்த்தியிடம் சென்று ட்ரேவை நீட்ட, அவன் காஃபியை எடுக்காமல் அவளையே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவது போல பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆதியோ என்று தொண்டையை கணைத்ததும் தான் நிஜ உணவிற்கு வந்தவன் வேகமாக காஃபி கப்பை எடுத்துக்கொண்டான். பின்பு அணுவை பார்த்த கண்மணி, அவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா என்று கூற, வணக்கம் ஆண்டி, வணக்கம் அங்கிள் என்றவளை பார்த்தவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. உடனே கார்த்தியிடம், டே அன்னைக்கு போட்டோல பார்த்ததை விட நேர்ல பொண்ணு செம்ம அழகா இருக்காடா, தேவதை மாதிரி இருக்கா, இவ எப்படிடா ஒன்ன லவ் பண்ணா என்றதும் அவனுக்கு காஃபி தொண்டையில் சிக்கி பொறையேறியது. அம்மா நீ என்ன தாயா இல்ல பேயா, நீ தானே என்ன பெத்த, இல்ல எங்கேயாச்சும் விலைக்கு வாங்கிட்டு வந்தியா? ஏண்டா அப்படி கேக்குற, பின்ன உன் மூஞ்சிக்கு எல்லாம் இவ்வளவு அழகான பொண்ணாங்கிற மாதிரி இல்ல இருக்குது, நீ ஒரு ஆளே போதும், அவ காதிலே விழுந்துரும், நீ சொல்றது நீ எதுவும் பேசாதம்மா, தயவு செஞ்சு என்ன டேமேஜ் பண்ணாம இரு, எனக்கு அது போதும் என்றவன் காஃபியை குடித்துக் கொண்டே அணுவை பார்க்க அவளையே முழுங்குவதாக நினைத்து கொண்டு அந்த காஃபியை குடித்தான். அணுவிற்கு வெட்கத்தில் முகமெல்லாம் சிவக்க, சரி வைஷு நீ அணுவை உள்ள கூட்டிட்டு போ என்றதும் உடனே கார்த்தி அம்மா, எதுக்கு சம்மந்தி, அணு இங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் எங்க மருமகளை ஆசை தீர ரசிக்கிறோம், அனு இங்க வந்து என் பக்கத்துல உட்காரேன் என்று கூப்பிடவும் வேகமாக கண்மணியும் ஆதியை பார்க்க, அதான் கூப்பிடுறாங்கல்ல போ என்றதும் சந்தோஷமாக அவர் அருகே செல்ல, உடனே எழுந்து அவர் கையில் இருந்த பூவை எடுத்து அணுவின் தலையில் வைத்து விட்டு, என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்ல, இப்படி ஒரு தேவதையாட்டம் ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துக்கு மருமகளா வருவான்னு, எங்க சொந்தக்காரவங்க மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, எல்லார் வாயிலையும் ஈ தான் பறந்து போயிட்டு வரும் என்றதும் அணுவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. அப்போது கார்த்தியின் அப்பா, என் பையன் வாழ்க்கையிலே உருப்படியா பண்ண ஒரே விஷயம் உன்னை லவ் பண்ணதுதாமா என்று கார்த்தியின் அப்பா கூறவும், உடனே அனைவரும் சிரித்து விட்டனர். அப்பொழுது கார்த்தி, தகப்பா அம்மா மட்டும்தான் இவ்வளவு நேரம் என்ன டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களுமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, உங்க கூட ஏண்டா இன்னைக்கு வந்தான்னு ஃபீல் பண்ற அளவுக்கு பேச வச்சிருவீங்க போல இருக்கே என்று கூறிவிட்டு பின் அணுவையே ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது ஆதி அவன் காது கருகே குனிந்து, டேய் டெய்லி தானே என் தங்கச்சி காலேஜ்ல பாக்குற, அப்புறம் என்னடா இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி ஆன்னு பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? இல்லாதே இன்னைக்குதான் அவ சாரி கட்டியே நான் பாக்குறேனா, எவ்வளவு அழகா இருக்கால, அடே அவ என் தங்கச்சிடா, ஏன் முன்னாடியே அவளை சைட் அடிக்கிறியா? என்ன அது இது அநியாயம், எங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது இல்ல, அவளை நான் பார்க்க கூடாதா? பொழைச்சு போ என்றவனை பார்த்த வைஷு, என்னாதி என்ன சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட மிரட்டுறீங்களா? நான் ஏன் உன் ஃப்ரெண்ட மிரட்ட போறேன், சும்மாதான் பேசிட்டு இருந்தேன் என்றதும், அப்புறம் சம்மந்தி வர 15ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு இங்க ஜோசியர் தேதி குறிச்சு கொடுத்துட்டாரு, மண்டபமும் பிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் பத்திரிக்கை மட்டும் அடிக்க கொடுக்கணும், உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எத்தனை வேணும் பத்திரிக்கை வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரியே நாங்க பண்ணிடுவோம். சரிங்க சம்மந்தி, அது என்ன ஏதுன்னு நாங்க வீட்டுல போய் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், இப்ப நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, இருந்து டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு போகலாம்ல? இருக்கட்டும் சம்மந்தி, அடுத்த டைம் வரும்போது பாத்துக்கிறோம், இப்ப நாங்க கிளம்புறோம் என்றவர் அணுவை பார்த்து, அனு நாங்க போயிட்டு வரோம்மா. சரிங்க ஆண்டி என்றவள் கார்த்தியை பார்க்க, கார்த்தி யாரும் பார்க்காத நேரம் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு
போன் செய்கிறேன் என்று சிம்பாலிக்காக சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தவர்கள் கார் புறப்பட்டு செல்லும் வரை அணுவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே சென்றான் கார்த்தி. அந்த நிமிடம் அவள் உடல் எங்கும் குங்குமம் போல சிவந்து விட்டது வெட்கத்தில். அதற்கு மேல் யார் முகத்தையும் பார்க்க முடியாதவள் குடுகுடுவென்று தன் அறைக்குள் ஓடி மறைந்து கொண்டாள்.